ஹாய். சரியான இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கோவால காத்து அப்படி அடிக்குது, நிக்க கூட முடியல. என்ன நான் பேசுற கேக்குதா என்னன்னு கூட தெரியல. நல்லா காத்து தான். ஹாய் ஹாய் அபிஷேக். அபிஷேக் வெதர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் வெயில் தான் அடிச்சிருந்துச்சு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, காத்து புயல் காத்து மாதிரி வீசுது. பின்னாடி காமிச்சுக்கிறேன். அஸ்வம் பீச். மழை பெய்யுது. இங்க வந்ததுல என்ன ஆச்சுன்னா, அது வந்து நான் ரூமுக்கு போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு மழை வேற பெய்யுது, ரொம்ப நேரம் இங்கே பேச முடியாது. எப்போ புயல் மாதிரியும் நேற்று அதே மாதிரி தான் இந்த மாதிரி காற்று ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மணி நேரம் தொடர்ந்து மழை நிற்கவே இல்லை. காற்றும் மழையும் சேர்ந்து புயல் காற்று மாதிரி அடிச்சு வீசுது. மழை பெய்யாதுன்னு தான் நினச்சி வந்தோம். திடீர்னு எங்க இருந்து மழை வந்துச்சுன்னு தெரியல. இதுதான் மண்டை காயிறு. நேரம் பார்த்தாலும் பேஞ்ச மணியுமா இருக்கேன் அந்த மானம் கெட்ட மழை. ஒரு பெய்கிற மழை ராத்திரி நேரத்துல மனுஷ மக்கள் தூணுக்கு பின்னால பெஞ்சாலும் சந்தோஷமா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு போறோம், அன்னைக்கு தான் கழுத மோட்டரம் பெஞ்ச மாதிரி. ஒரு நாய் நடக்க முடியுதா? 10 நிமிஷம் மழை பெய்யுது, அப்படி இல்லாட்டி வெயில் அடிக்குது, இல்ல காத்து அடிக்குது, மாறி மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள்ல எத்தனை நீ வண்டி ஏடு மச்சான். வண்டி எங்க நிப்பாட்டின? ஹாய் சந்தோஷ். வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல காத்து இருக்கு. மழை நின்றுச்சு. இப்போ ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். சும்மா ரூம்ல இருந்து சும்மா ஒரு கிலோமீட்டர் இந்த பீச். இது வந்து அஸ்வம் பீச். ஹாய் அஸ்வம் பீச்சு. மழை பெய்யுது. வேற என்ன ஷாப்பு எதுவும் இல்லை. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். சாப்பாடு நார்மலாக ஒரு சிக்கன் ரைஸ் எடுத்தாலே மப்பிள எவ்வளோ மச்சா? 180 ரூபாயா? 180 இல்லை 350. பீச் சைட்லாம் போனீங்கன்னா ரொம்ப ரேட்டு கூட. அது இல்லாமல் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் ஒரு சிக்கன் ரைஸ் வந்து 250. இல்லை எனக்கு புரியல. 250. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இடத்துல வாங்கியிருந்தோம் ஒரு சிக்கன் ரைஸும் ஒரு சிக்கன் நூடுல்ஸும் நார்மலாக. அது எவ்வளோ வந்துச்சுன்னா அதுவே வந்துருச்சு 160 வந்துருச்சு. எவ்வளோனா இப்போலாம் தான் அளவு இருக்குது. சும்மா கேட்டால் சின்ன பிள்ளை ஒரு 10வது படிக்கிற கூட நிறையா சாப்பிடுவான்.
ஒரு 7வது அந்த மாதிரி வயசு பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பாடு இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மச்சான்? அதே என்ன பண்ண முடியாது. அது வச்சுட்டு ஒன்றும் பண்ணவே நாய் இருக்கு. ராஜன் ராஜன் வரா. ராஜன் 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 பாரு. ராஜன் செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். இதுக்குள்ள ஒரு எப்படியும் நாங்கள் வரமும் நடந்தானே போனோம். சொல்லியிருப்பேன் எத்தனை கிலோமீட்டர்ன்ட்டு. 2 கிலோமீட்டர் அது மாதிரி தான். இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சு. உள்ள ஒரு வழியா எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்காங்க ரெசார்ட்டை. என்ன மச்சான் பேர் என்னது? அஸ்வம். அஸ்வம் ரெசார்ட். பீச் பேரும் அஸ்வம், ரெசார்ட் பேரும் அஸ்வம். இங்க ரெசார்ட் பேரு அஸ்வின் ரெசார்ட். அஸ்வம் அஸ்வம் ரெசார்ட். அஸ்வினா? அஸ்வம் தானா? அஸ்வமா இது பீச்சோட பேரு. பீச்சோட பேரா? ரெசார்ட் பேரும் அஸ்வம் தான் போட்டுருந்துச்சு. என்ன போய் பாப்பவா? ரெசார்ட் பேரு என்ன ரெசார்ட் பேரே தெரியாது. எல்லாம் பாரு எல்லாம் இது. இப்போதைக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ தான் நேற்று வரல, வெளியே வரல, வாடா நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டு வந்தாங்க. இங்க ஒரு பீச்சை காமிச்சாங்க. அப்படியே வந்தாச்சு. நீங்க போல ரைட் 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 ரைட். இது அது மாதிரி நீங்க இங்க வந்து என்னதான் எடுத்தாலும் ஃபுல்லா எக்ஸ்பென்சஸ் தான். எது எடுத்தாலும் எக்ஸ்பென்சஸ் தான். எக்ஸ்பென்சஸ் தான் நமக்குல. நல்ல மச்ச எக்ஸ்பென்சிவ் சாரி. நீங்க இங்க எது எடுத்தாலும் எக்ஸ்பென்சிவ் தான். எக்ஸ்பென்சிவ் நான் கருப்பம் வாயில வர முடியும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நீங்க எதா இருந்தாலும் இங்க ரேட்டு கூட ரொம்ப அதிகம். சாப்பாடு இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. இங்க இடம் தரல இல்ல எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா உங்களால எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் காசு கண்டிப்பா வந்து ஒரு ஆளுக்கு 15,000 ரூபாய்க்கு கையில வேணும். இது டெம்பிள் இருக்கு. இது ஒரு டெம்பிள்னு எனக்கு தெரியல. என்ன டெம்பிள் இது? இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க மச்சான். ஆயிடுச்சு. இல்ல இன்னும் பூசுற வேலைலாம் இருக்கு. வந்துட்டோம் ரெசார்ட். ஒரு வழியா வந்துட்டோம். பக்கத்துல தான் இருந்தா இங்க வந்துருச்சு. நீங்க எதா இருந்தாலும் ரேட்டு கூட தான். கண்டிப்பா வந்து பேமெண்ட் அதிகமா இருக்கும். அதான் அதுலயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பேரை பாரு. அஸ்வம் தான். அங்க அஸ்வம் பீச் ரெசார்ட். எக்கடா